இன்று தைப்பூச திருநாளை ஒட்டி திருத்தணியில் விழா கோலம் பூண்டுள்ளது. அந்த காட்சிகளை நாம் காணொலி வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் சுதாகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதாகரன், விவரங்கள். அஸ்வினி, 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் இன்று தைப்பூசம் விழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் மற்றும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் விரதம் இருந்து நடைப்பயணமாக நடந்து வந்து சுவாமியை வழிபட்டு வருகின்றனர். தைப்பூசம் விழாவை முன்னிட்டு அதிகாலையில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமானது நடைபெற்றது. இதில் தங்க கிரீடம், தங்க வேல், வைர ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த தைப்பூச விழாவில் பக்தர்கள் மயில் காவடி, புஷ்ப காவடி, பன்னீர் காவடி, பால் காவடி சுமந்து வந்து மொட்டை அடித்து சரவண பொய்கை திருக்குளத்தில் புனித நீராடி முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் மலைக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. பொது வழியில் பக்தர்கள் கொளுத்து மொழியில் நீண்ட வரிசையில் கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட நேரமாக பக்தர்கள் காத்திருந்தும் அதே போல 100 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட் பெற்றவர்கள் 3 மணி நேரமும் காத்திருந்து மூலவரை தரிசித்து வருகின்றனர். மேலும் மலைப்பாதையில் அதிக அளவில் வாகனங்கள் சென்றால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. திருக்கோவிலில் சார்பாக ஒரு பேருந்து மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறது. மலைக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் சரிவர செய்யாததால பக்தர்கள் அவதி அடைந்து வருகின்றனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவதால் பாதுகாப்பு பணியில் குறைந்த போலீசார் ஈடுபட்டு வருவதால் கூட்ட நெரிசல் கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.